ஆக்கப்பூர்வமான நிகழ்வுகளை அலசி ஆராய் ஒரு களம். RDX திங்கள் முதல் சனிக்கிழமை வரை இரவு 7 மணிக்கு. ராமதாஸ் தரப்பு பாமக கௌரவ தலைவர் ஜி.கே. மணி டெல்லியில் முகாமிட்டிருக்கிறார். தேர்தல் ஆணையத்திற்கு சென்று அதிகாரிகளை சந்திக்க உள்ளதாக தகவலானது வெளியாகி இருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். விவரங்களை எமது செய்தியாளர் கலீஃபுல்லா வழங்க கேட்கலாம். கலீஃபுல்லா, வணக்கம். முழு விவரம். வணக்கம். பாமக நிறுவனர் ராமதாசுக்கும் அன்புமணி ராமதாஸுக்கும் இடையே கருத்து முரண்பாடு உச்சத்தை எட்டியுள்ளது. இந்த நிலையில் இரு அணிகளாக பாமகவினர் தற்போது வரை செயல்பட்டு வருகின்றனர். மேலும் கடந்த மாதம் 9ஆம் தேதி மாமல்லபுரத்தில் அன்புமணி தலைமையில் கூடிய பொதுக்குழுவில் அன்புமணி கட்சி தலைவரை பொறுப்பு ஓராண்டுக்கு நீடித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அதனைத் தொடர்ந்து 17ஆம் தேதி வானூர் அடுத்த பட்டனூரில் மருத்துவர் ராமதாஸ் தலைமையில் நடைபெற்ற பாமகவின் சிறப்பு பொதுக்குழு கூட்டத்தில் பாமக தலைவராக நானே செயல்படுவேன் என தெரிவித்தார். இந்த நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பாக விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே உள்ள தைலாபுரம் தோட்டத்தில் பாமக நிறுவனர் ராமதாஸ் செய்தியாளரை சந்தித்தார். அப்போது அன்புமணியை செயல் தலைவர் பதவியிலிருந்து நீக்கப்படுவதாக அறிவித்தார். அவரிடம் யாரும் தொடர்பில் வைத்துக் கொள்ளக்கூடாது என தெரிவித்த நிலையில் இரு அணிகளாக செயல்பட்டு வந்தனர். இந்த நிலையில் அன்புமணி ஆதரவாளர்கள் பாலு செய்தியாளர் சந்திப்பில் பாமக தலைவராக அன்புமணியை தேர்தல் ஆணையம் ஏற்றதாகவும் அவருக்கு சின்னம் ஒதுக்கீடு செய்யப்பட்டதாகவும் தெரிவித்தார். இந்த நிலையில் ராமதாஸ் தரப்பினர் இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் ராமதாஸ் தரப்பில் உள்ள எம்எல்ஏ அருள், பொதுச் செயலாளர் முரளி சங்கர் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் கடந்த சில தினங்களுக்கு முன்பு தேர்தல் ஆணையத்தை சந்தித்து ஆவணங்களை கொடுத்து வந்த நிலையில் தற்போது ராமதாஸ் தரப்பினர் 2வது முறையாக தேர்தல் ஆணையத்தை சந்திக்க சென்றுள்ளனர். மேலும் ராமதாஸ் தரப்பில் நடத்தப்பட்ட பொதுக்குழு, உயர்மட்ட குழு, நிர்வாக குழு உறுப்பினர் உள்ளிட்ட முக்கிய குழுவில் இடம்பெற்றுள்ள ஆவணங்களை தேர்தல் ஆணையத்தை கொடுக்க தற்போது 2வது முறையாக ஜி.கே. மணி, ராமதாஸின் தனி செயலாளர் சாமிநாதன் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் டெல்லி சென்றுள்ளனர். இந்த நிலையில் பாமகவை தங்கள் வசம் கொண்டு வர ராமதாஸ் தரப்பினர் தீவிரமாக ஈடுபட்டுள்ளதாக தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது. விவரங்களுக்கு நன்றி கலீஃபுல்லா. ஆக்கப்பூர்வமான நிகழ்வுகளை அலசி ஆராய் ஒரு களம். RDX திங்கள் முதல் சனிக்கிழமை வரை இரவு 7 மணிக்கு.